అందరికీ నమస్కారం. అందరూ బాగున్నారా? ఏమంటే ఈరోజు అంటే గురుగారికి నమస్కారం చేయాలని எல்லாருக்கும் வணக்கங்க. சின்ன ஒரு காமெடி அது, லாங்குவேஜ் ப்ராப்ளம். குருவுக்கு உண்டான குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பூர்ணிமாவுக்கு என்னென்னா அர்த்தம் அப்படின்னா, புத்தருடைய காலத்திலிருந்து வரக்கூடிய அமைப்பு இது. அவருடைய முழுமையாக ஆட்கொண்டு மக்களை ஆட்கொண்டதால குரு பூர்ணிமாவுக்கு உண்டான நிலை. அந்த வழிபாட்டின் முன்பகுதியாக பின்பகுதியாகவும் நம்ம வாழ வைத்திருக்கக்கூடிய குருமார்களை வணங்குவதும் குருமார்களுக்கு நன்றி செலுத்துவதும் தலையாய கடமையாக இந்த குரு பௌர்ணிமா நடக்கிறது. வலிமை உள்ள மக்களாக இருந்தால் பட்டாடைகள் எல்லாம் அணிவித்து பெரிய கம்பீரமாக குருவை வலம் கொண்டு வருவார்கள். இவர்கள் மனத்தை நிறுத்தி வைத்து தன் மனம் மூலமாக வலம் வந்து குருவை தன்னால் முடிந்த சிறு புஷ்பமாக இருந்தாலும் அன்போடு பணிந்து செய்யக்கூடிய இந்த புத்த பௌர்ணிமா தான் நமது ஆலயத்திலே சிறப்பு செய்து இருக்கக்கூடிய அத்தனை அன்பு குழந்தைகளுக்கும் எனது மனமான நன்றியும் ஆசீர்வாதம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.